மதுரையில் மேம்பால பணியின் போது சாரம் சரிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 4 பேர் காயமடைந்தனர். கோரிப்பாளையத்தில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பாலம் ஸ்டேஷன் ரோட் பகுதியில் தூண்களுக்கு இடையே இரும்பு சாரம் அமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் நேற்று இரவு பாரம் தாங்காமல் இரும்பு சாரம் சரிந்து விழுந்தது. அப்போது அந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து செல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பாம்பன் அருகே உள்ள மீனவ குடியிருப்பு பகுதிகளான சின்னப்பாலம், தோப்புக்காடு, தெற்குவாடி, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. ஒருநாள் மழை பெய்தாலே தண்ணீர் தேங்குவதாக கூறிய அப்பகுதி மக்கள் வடிகால்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 36 ஏரிகள் நிரம்பியுள்ளன. தாம்பரம் அருகே சோமங்கலம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதேபோல நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ள 528 ஏரிகளில் 36 ஏரிகள் நிரம்பியுள்ளதாகவும் 81 ஏரிகள் 99%, 132 ஏரிகள் 75%, 185 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் 3 ஏரிகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 6 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கரூர், திருநெல்வேலி, திருச்சி ஆட்சியர்கள் மரியாதை குறைவாக பேசுவதாக இந்திய மகப்பேறு மகளிர் மருத்துவ சங்க கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி தில்லை நகரில் நடைபெற்ற மகப்பேறு மருத்துவர்களின் ஆலோசனையின் போது பேசிய கூட்டமைப்பின் தென்மண்டல துணைத் தலைவர் மருத்துவர் ஷர்மிளா, ஆட்சியர்கள் ஆய்வுக் கூட்டத்திற்கு 3 மணி நேரம் தாமதமாக வருவதாகவும் மரியாதை குறைவாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். திருச்சி கலெக்டர் நடந்துக்கிறார் சார். அப்படி கரூருக்கு அன்னைக்கு போயிருந்தேன், கரூர் கலெக்டரும் அப்படிதான் பேசினாருன்னு சொன்னாங்க. திருநெல்வேலியிலும் அப்படிதான் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி, தூத்துக்குடியிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கரூரில் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. ஏன்னா 3 ரொம்ப மூத்த மருத்துவர்கள் சொல்லியும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்கிறாங்களாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வழங்கப்பட்ட பிரியாணியை பெற மக்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பஜார் வீதியில் திமுகவினர் பொதுமக்களுக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கினர். அந்த பிரியாணி பொட்டலங்களை கட்சியினர் சிலரை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் போட்டி போடும் நிலை ஏற்பட்டது. சிவகங்கையில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பல பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை காவலர்கள் கைது செய்தனர். சிவகங்கை அடுத்திற்குரிய கொட்டக்குடி கிராமத்தை சேர்ந்த காளீஸ்வரன் என்பவர் பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காளீஸ்வரனை கைது செய்த காவலர்கள் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பல பெண்களை இதுபோன்று ஏமாற்றி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் காவலர்கள் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பம்மல் அருகே அம்மா உணவகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் ஊழியர் காயமடைந்தார். நாகல்கேணியில் உள்ள அம்மா உணவக கட்டடம் கடந்த 3 ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 1 மாதமாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் பணியாளர்கள் வழக்கம் போல் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீர் என்று மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் பெண் ஊழியருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் சக பணியாளர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தேனி மாவட்டத்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரியகுளத்தை சேர்ந்த 75 வயது முதியவரான காமாட்சி 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் முதியவர் காமாட்சி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் முதியவர் காமாட்சிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 40,000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகும் பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், தேசிய அளவில் தமிழ்நாட்டில்தான் 42% வேலைக்கு செல்லும் பெண்கள் உள்ளதாகவும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் சுமார் 5498 புகார் பட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் யார் பாலியல் தொல்லை அளித்தாலும் பெண்கள் துணிச்சலுடன் புகார் அளிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தைரியமாக பெண்கள் புகார் தர முன்வருங்கள். உங்களுடைய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு, தளபதியாரின் அரசு தயாராக இருக்கிறது என்ற செய்தியை தான் நம்ம பெண்களுக்கெல்லாம் தொடர்ந்து அளித்து வருகிறோம்.
ராமேஸ்வரம் கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் ராமேஸ்வரம் கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிளாட் அமர்வு கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருச்சி மாவட்டம் மல்லியம்பத்து ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்த ஆட்சியரின் உத்தரவு செல்லும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியுள்ளது. மல்லியம்பத்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த விக்னேஸ்வரன் 1.74 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக கூறி திருச்சி ஆட்சியர் அவரை பதவி நீக்கம் செய்தார். இதை எதிர்த்து விக்னேஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் ஆட்சியரின் உத்தரவுக்கு தடை விதித்தார். இந்நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து திருச்சி ஆட்சியர் மேல்முறையீடு செய்த நிலையில் அதை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிளாட் அமர்வு தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு செல்லும் என தீர்ப்பு வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மருமகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாமனாரை காவலர்கள் கைது செய்தனர். எடப்பாடி அருகே கொங்கராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட வெட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜு என்பவர். அவரது மருமகள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜுவின் மருமகள் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட கொங்கராபுரம் காவல் நிலையத்தினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்கள் கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக 4 நாட்களும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுமலை அருகே சிங்காரா ஆற்றில் 2 யானைகள் நீர் அருந்தி குளியலிட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. குட்டி யானை ஆற்றில் படுத்து ஆனந்தமாய் குளியலிட்டதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். சுற்றுலா பயணிகளை கண்டதும் ஆற்றில் இருந்த யானைகள் கரையேறி வனப்பகுதிக்குள் சென்றன. சென்னை அரும்பாக்கத்தில் வீட்டிற்குள் படுத்த படுக்கையாக இருந்த 81 வயது முதியவர் தெருநாய்கள் கடித்ததால் உயிரிழந்தார். சுப்பிரமணி என்ற 81 வயது முதியவர் கடந்த 3 நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு வீட்டிற்குள் புகுந்த தெருநாய்கள் அவரை கொடூரமாக கடித்து குதறின. சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் தெருநாய்களை வெளியே விரட்டினர். ஆனால் நாய்கள் கடித்ததால் முகம், கை, கால்களில் பலத்த காயமடைந்த முதியவர் உயிரிழந்தார். ஏன்னா அவர் வயசானவரை கடிச்சிடுச்சு, இறந்துருச்சுங்க. நாளைக்கு குழந்தைங்க வளருது, பெரியவங்க இருக்கிறாங்க, யாரையாவது கடிச்சு எல்லாம் இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லைங்களா? எங்களுக்கு எவ்வளவு வருத்தம். திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையம் அருகே சபரிமலை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்ற ரயில் வஞ்சிப்பாளையம் அருகே வந்தபோது மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் தீ பற்றியது. ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு ரயிலில் இருந்த தீயணைப்பான்கள் மூலமாக தீ அணைக்கப்பட்டது. பிரேக் இடையே இருந்த ரப்பர் உராய்ந்து தீ பற்றியதே காரணம் என்று தெரியவந்த நிலையில் அது அரை மணி நேர தாமதத்திற்கு பிறகு மீண்டும் ரயில் புறப்பட்டுச் சென்றது. திருப்பத்தூரில் காவல் நிலையத்தில் களப்பயணம் மேற்கொண்ட தனியார் பள்ளி மாணவனை காவல் ஆய்வாளர் தனது இருக்கையில் அமர வைத்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். ஆதியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியிலிருந்து மாணவ மாணவியர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு களப்பயணமாக அழைத்து செல்லப்பட்டனர். காவலர்கள் மாணவ மாணவிகளை வரவேற்று துப்பாக்கி பயன்பாடு குறித்து விளக்கமளித்தனர். அப்போது காவலர் சீருடையில் வந்த சிறுவனை அழைத்து காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி தன்னுடைய இருக்கையில் அமர வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 17 வயது சிறுமியை பெண் காவலர் இல்லாமல் தனியாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதாக சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் முத்துக்குமார். இவர் வழக்கு ஒன்றில் 17 வயது சிறுமி ஒருவரை தனியாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. பெண் காவலர்கள் இல்லாமல் சிறுமியை தனியாக அழைத்து சென்று விசாரித்ததால் மாவட்ட SP உத்தரவின் பேரில் சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மணமகள் மன்றம் என்ற பெயரில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 47 பேர் கைது செய்யப்பட்டனர். மணமகள் மன்றம் என்ற பெயரில் பணம் வைத்து சூதாடி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாடிய கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 47 பேரை கைது செய்தனர். தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் 15 பைக்குகள், கார், ஆட்டோ மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்செட்டி சத்திரம் அருகே சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்த பாலுச்செட்டி சத்திரம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கஜலட்சுமி மற்றும் அவரது மகன்கள் மகேஷ், மதன் ஆகியோர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அதிவேகமாக வந்த கண்டெய்னர் லாரி அவர்கள் மீது மோதியதில் மூவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சிவகங்கை வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் 25 கிலோ அழுகிய மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதன்கிழமை தோறும் செயல்படும் வாரச்சந்தையில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உணவு பாதுகாப்பு மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஒவ்வொரு கடையாக ஆய்வு செய்தனர். அப்போது 3 கடைகளில் அழுகிய நிலையில் இருந்த மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து அந்த கடைகளின் உரிமையாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் அனுமதியின்றி இயங்கிய மதுபான கூடத்திற்கு செல் வைத்து 2 காவலர்கள் கைது செய்தனர். மயிலாடுதுறை நகரில் வெளிமாநில மதுபாட்டில்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக புகார் சென்றதை அடுத்து மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் தலைமையிலான காவலர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடை அருகில் இயங்கி வந்த மதுபான கூடத்தை உரிமம் பெறாமல் நடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து மதுபான கூடத்தை நடத்தி வந்த செந்தில் மற்றும் முருகன் ஆகியோரை கைது செய்து மதுபான கூடத்திற்கு காவலர்கள் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பட்டப்பகலில் காரில் வந்து ஆடுகளை திருடிய வழக்கில் சட்டக்கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 21ஆம் தேதி வெள்ளாளக்குண்டம் கணபதி நகரைச் சேர்ந்த விவசாயி பழனிசாமியின் விவசாய தோட்டத்திற்கு வந்த 2 பேர் 2 வெள்ளாடுகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து பழனிசாமி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் கார்முகிலன் மற்றும் அவரது நண்பர் சுஜய் ஆகியோரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பாதையில் 30 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். தூத்துக்குடியில் இருந்து கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடுவிற்கு ஜிப்சம் பவுடர் ஏற்றிச் சென்ற லாரி பர்கூர் மலைப்பாதை வழியாக பயணித்தது. சுண்டப்பூர் பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநரான மைசூரைச் சேர்ந்த இலியாம் பாஷா என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். மேலும் லாரியில் ஏற்றி வரப்பட்ட ஜிப்சம் பவுடர் மூட்டைகள் கீழே சரிந்தன. ஈரோட்டில் 2 மணி நேரம் காத்திருந்தும் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை தொடங்காததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் மேயர் நாகரத்தினம் தலைமையில் காலை 10:30 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகளும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் 10-15 மணி முதல் கூட்டரங்கில் காத்திருந்தனர். ஆனால் 12 மணிக்கு மேலாகியும் மாநகராட்சி கூட்டத்திற்கு திமுக கவுன்சிலர்கள் யாரும் வரவில்லை. இதனால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிகாரிகள் மட்டுமே காத்திருந்த நிலையில் 12:30 மணிக்கு கூட்டம் தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பெட்ரோல் பங்க் பணியாளரிடம் செல்போன் பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சரக்கு வாகனத்திற்கு பெட்ரோல் போட வந்த நபர் QR கோடை ஸ்கேன் செய்துவிட்டு பங்க் ஊழியரிடம் இருந்த செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இதையடுத்து கையில் இரும்பு கம்பியுடன் பின்தொடர்ந்து சென்ற பெட்ரோல் பங்க் ஊழியர் சரக்கு வாகனத்தின் கண்ணாடியை உடைக்க முயன்றார். இதனால் சரக்கு வாகனத்தில் வந்த நபர் செல்போனை தந்துவிட்டு தப்பி ஓடினார். மதுரையில் மேம்பால பணியின் போது சாரம் சரிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 4 பேர் காயமடைந்தனர். கோரிப்பாளையத்தில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பாலம், ஸ்டேஷன் ரோட் பகுதியில் தூண்களுக்கு இடையே இரும்பு சாரம் அமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் நேற்று இரவு பாரம் தாங்காமல் இரும்பு சாரம் சரிந்து விழுந்தது. அப்போது அந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் 4 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து செல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பாம்பன் அருகே உள்ள மீனவ குடியிருப்பு பகுதிகளான சின்னப்பாலம், தோப்புக்காடு, தெற்குவாடி, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. ஒருநாள் மழை பெய்தாலே தண்ணீர் தேங்குவதாக கூறிய அப்பகுதி மக்கள் வடிகால்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 36 ஏரிகள் நிரம்பி உள்ளன. தாம்பரம் அருகே சோமங்கலம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதேபோல நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ள 528 ஏரிகளில் 36 ஏரிகள் நிரம்பி உள்ளதாகவும் 81 ஏரிகள் 99%, 132 ஏரிகள் 75%, 185 ஏரிகள் 50% நிரம்பி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் 3 ஏரிகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 6 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.